வண்டி எடுத்தா சீக்கிரம் கத்தாத டோரா ப்ளீஸ் டோரா சைலண்ட் என்னடா வேணும் உங்களுக்கு? விட்டுருங்கண்ணா இருக்குது எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா எங்க கிட்ட வேற எதுவுமே இல்லைண்ணா. कौन किसका भैया? விட்டுருங்கண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. अन्ना नहीं मामा. சின்ன பொண்ணு she has been brutally raped. 2-3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. We tried our level best, but she is brain dead. இதே ஹாஸ்பிட்டலில் வேற ஒரு பொண்ணுக்கு ஹார்ட்டில் பிளட் கிளாட் ஆகி அட்மிட் ஆகியிருக்காங்க. she needs a donor immediately. உங்கள் பேத்தியோட பிளட் குரூப் அண்ட் மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாம் அந்த பொண்ணோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பேத்தியை சாக விடாமல் இன்னொரு பொண்ணு மூலயமா வாழ வைக்கலாம்.
பொண்ணு இப்போ சேஃப் ஜோனில் இருக்காங்க. ரைட் டைமில் டோனர் கிடச்சாங்க. ஆல் காட்ஸ் கிரேஸ். ஆனால் இதுக்கு மேலே தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக அவங்க சத்தமாக பேசக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, வேலைக்கு கரெக்டாக டேப்லெட்ஸ் எடுக்கணும். பார்த்துக்கிறேன் டாக்டர். டாக்டர், என் மகளுக்கு இதயத்தை கொடுத்து காப்பாற்றணும் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சாரி சார், அவங்க டோனர் யாருன்னு சொல்ல வேணான்ட்டாங்க. என் பேத்திக்கு நடந்த அந்த கொடுமை வெளியே தெரிஞ்சு அசிங்கப்பட வேண்டான்னு தான் நான் போலீஸில் கூட சொல்லாமல் விட்டுட்டேன். அவள் இறந்த கொஞ்ச நாளில் அந்த டோரா எதையும் சாப்பிடாம கொள்ளாமல் அவன் நினப்பிலேயே அந்த காரில் படுத்து செத்து போச்சு. அதுக்கப்புறம் நானும் அந்த காரை பார்க்க மனம் இல்லாமல் அதை வித்துட்டேன். பவளப்பையா, டேய், காரையும் காணும் உன்னையும் காணும், ஒரே பதட்டம் ஆயிட்டேன். எங்கடா போயிட்டு வர? அப்பா கேட்குற பதவி சொல்லாம. அந்த பொண்ணு என்ன சாகல, அவ உனக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த நாயோட ஆத்மா ஒன்னதான் அந்த பொண்ணா நினைக்குது. அந்த 3 பேரையும் உன் கண்ணு முன்னாடி கொல்லணும்னு தான் அது உன்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. ஹலோ சார், நீங்கள் கொடுத்தது 3 த்ரெட் மூடி சார். 1980 மாடல் ஆஸ்டின் கேம்பிரிட்ஜ். சொல்லுங்க ரவி. ஆட்டோ ரிஜிஸ்ட்ரியிலே தமிழ்நாட்டில் மொத்தம் 2 ஆஸ்டின் கேம்பிரிட்ஜ் கார் தான் சார். அதில் ஒன்று 1 வருஷத்துக்கு முன்னாடியே டெமாலிஷ் பண்ணி ஸ்கிராப்புக்கு போயிடுச்சு சார். இன்னொரு வண்டி மதுரவாயில் இருக்க பவளக்குடிங்கிற பேரில் ரெஜிஸ்டர் இருக்குது சார். அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் சார். வண்டி மதுரவாயில் இருக்கு. மரியாதையை உண்மை சொல்லுங்க.
மர்டர் நடந்த இடத்துல உன் காரோட ரேடியேட்டர் மூடி கிடச்சிருக்கு. நடுராத்திரியில் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம்? அவனை எதுக்கு கார் ஏற்றி கொண்டேன்? கார் ஏற்றி கொண்டேன் எனக்கு தெரியாது சார். வேற யாரும் கூட்டு வரதுக்கு பதிலாக எனக்கு தப்பா கூட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு அதுக்கு சம்மந்தமே என்ன நடிக்கிறியா? நடக்கிறீங்க மேல இருந்து எவ்வளவு பிரஷர் தெரியுமா? ஒரு நார்த் இந்தியனா கொண்டு இருக்காங்க சார். இப்போ அந்த மர்டர் விஷயமா தான் என்கொயரி பண்ணிருக்கேன். யார் அந்த பொண்ணு? நார்த் இந்தியனை கார் ஏற்றி கொண்டது இவ தான் எனக்கு சந்தேகமா இருக்கு சார். சார் இது மர்டர் நடந்த இடத்துல ஒரு காரோட ரேடியேட்டர் மூடி கிடைச்சிருக்கு சார். அது இவ காரோடது. சார் சத்தியமா எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இருமா எதுக்கு அழுகுற? என்னாச்சு சொல்லு. ராத்திரி நேரத்தில் வீட்டில் செவரடி குச்சி வந்து வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். என்கொயரிங்கிற பேரில் அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாரு சார். பாருங்க சார், நைட் ட்ரெஸ்ஸோட கூட்டிட்டு வந்துட்டாரு சார். நான் இங்கே இருக்கிறது என் அப்பா கூட தெரியாது சார். அவர் எனக்கு காரை தேடி இருப்பாரு சார். நானும் எங்கள் அப்பாவும் இப்போ தான் கஷ்டப்பட்டு ஒரு கால் டாக்ஸி ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு மூடி வச்சுட்டு என் மேலே சந்தேகப்படுறாரு சார். என்கிட்ட இருக்கிற பழைய வண்டி சார். அது போகிற இடத்துலலாம் ஒன்று ஒன்றா உடஞ்சி விழுந்துடும் சார். அதுக்குன்னு அந்த ஏரியாவில் நடக்கிற கொலைக்கெல்லாம் நானும் பொறுப்பேற்றுக்க முடியும் சார். நீங்கள் வேணா அந்த மூடியை பாருங்க சார். எங்கே அந்த மூடி? இடியாத. சப்வேல கார் ஏற்றி கொண்டது நான் தான். ஏய் என்ன இது? இதெல்லாம் ஒரு எவிடன்ஸாயா? இல்ல சார், இப்பதான் அது என்கொயரி சார் பாருங்க சார், இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா சார்? அது விடுங்க சார். கார் ஏற்றி கொண்டு இருந்தா மர்டர் நடந்த ஸ்பாட்ல அந்த டயரோட மார்க்ஸ் இருக்கணும்ல சார். அது ஏன் கார் டயரோட மேட்ச் ஆகணும்ல? அது இவர் செக் பண்ணாரா இல்லையான்னு கேளுங்க சார். என்ன செக் பண்ணியா? செக் பண்ணேன் சார், பட் டயர் மார்க்ஸ் மிஸ் மேட்ச் ஆகுது சார். எங்கே அந்த டயர் மார்க் எவிடன்ஸ்? அது எப்படி மேட்ச் ஆகும்? நான் தான் டயரை மாத்திட்டேன். ஏய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து டிராமா பண்ணு. ஏய் டயர் மார்க் தான் மேட்ச் ஆகல. ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல என்கொயரி பண்றியா நீ? சார் அதான் சார் நானும் கேட்குறேன். ஒரு லேடிஸ் போலீஸ் கூட இல்லாமல் ஒரு பொண்ணை எப்படியா சார் விசாரிப்பீங்க? இப்படி எல்லாம் நான் டார்ச்சர் பண்ணீங்கன்னா நான் ப்ரெஸ் மீடியான்னு போயிடுவேன் சார். சரி நீ கிளம்பா. சார் நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். என்னை எப்படியே விட்டுருங்க. டார்ச்சர் பண்ணாதீங்க. பிரதர் 2 பேர் இருக்காங்க. முடிஞ்சா புடி. உன்னை கையில் சார் சார் பாருங்க சார். திரும்ப என்ன உனக்கு என்னதான் ஆச்சு? நீ கிளம்பா. சார் இவ்வளோ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியும் அவளை அரெஸ்ட் பண்ண முடியலையா சார்? இந்த மூடி டயர் மார்க்ஸ் ஏதோ ட்ராமா பண்ணி எஸ்கேப் ஆகிட்டா. அவ சொன்ன அந்த 2 பேர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அங்கே மாட்டுவா. என்னடா அப்பா எல்லா காயின்ஸ் அடிச்சுட்டேன். உன் காயின்ஸ்லாம் அப்படியே கிடக்கு. என்னைக்குமே அப்பா தொண்டா வின்னர். என்னன்னே தெரியல, ரெட் காயின் அடிக்க போறது மட்டும் மனசு படபடப்பாவே வருது. என்ன சொன்னப்பா? ரெட் காயின் அடிக்கிற பொழுது மட்டும் படபடப்பாவே வருதுடா. பவளக்குடி கால் டாக்ஸி தான் சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு வண்டி வராது. எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குங்க. டோரா முதல்ல சவ்வேல கார் ஏத்தி. இப்போ கேக்குதா? முதல்ல சவ்வேல கார் ஏற்றி கொள்ளும் போது ஹார்ட் பீட் அடிச்சது. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கார் வாங்க போகும்போது அங்கே அடிச்சது. ஆனால் அங்கேயே அடிச்சதுன்னு தெரியலையே. அங்கே யாராச்சும் இருந்தாங்களா? ஆமாண்ணா, ஒரு ஹார்ன் அடி இல்லைன்னா 2 ஹார்ன் அடி. டோரா அங்கே யாராவது இருந்தாங்களா? டோரா
கார் வாங்கின இடத்துல உள்ள ரோட் சைட் சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கியிருக்கேன். அதில் நம்ம தேட்டர் வரும்போது சொல்றியா? ஓகே பாரு. இவனா? ஹார்ட் பீட் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சலான்னு நினச்சேன். ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்கே இருக்கானே தெரியலையே. எங்கே கூட்டி போற? என்ன பண்ற டோரா? என்ன வேணும்?